சுவிசேஷம் 6வது அதிகாரத்தின் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு அவர் பதில் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, ஏற்ற வேளையிலே பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது வாக்கு கொடுக்கிறார், பதில் அளிக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பலன் அளிக்கும் போது எப்படி பலன் அளிப்பார் தெரியுமா? வெளியரங்கமாய். பதில் நமக்கு மட்டும்தான் தருவார் இல்ல. கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார், அப்படிதானே எசேக்கியா சொல்றா. கர்த்தர் எனக்கு வாக்கு தந்தார். ஆனா பலன் அளிக்கிறது எல்லா கண்கள் காண பலன் அளிப்பார். ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன சொல்லிட்டு வரா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு சொஸ்தமாவேன்னு சொல்லிட்டு வரா. சொல்லிட்டு வந்து தொட்டு சுகம் கிடைச்சிட்டு, அந்த சுகம் கிடைச்சதும் அவ போய் ஒளித்து நிற்கிறா. கர்த்தர் அப்படி விடல. எல்லா கண்களுக்கு முன்பாய் அவளை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் கேட்க அவளை சாட்சி சொல்ல வைக்கிறார். இன்றும் அவளுடைய சாட்சி பேசப்படும் அளவுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். அதே போலதான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த ரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆனால் அவர் பதில் அளிக்கும் போது எல்லா கண்களும் இதை பார்க்கும். ஆகாதென்று தள்ளின இந்த கல் எப்படி தலைக்கல் ஆயிற்று? எல்லாரும் சொல்லுவாங்க, இது கர்த்தராலே ஆயிற்று. கைகளை உயர்த்தி ஆமென். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.